+2 தேர்வு முடிவுகள் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதில் பள்ளி வாரியாக தேர்ச்சி விகிதம் கோஎஜுகேஷனில் நடக்கக்கூடிய இருபாலர் பள்ளிகளில் 95.30% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மகளிர் பள்ளியில் 97.08% மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆண்கள் பள்ளிகளில் 90.49% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று வெளியாகி இருக்கிறது. மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதம் முதல் இடத்தில் ஈரோடு மாவட்டம் முதல் இடத்தில் இருக்கிறது. அங்கு 98.8% மாணவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சிவகங்கையில் 98.05% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் அதிக தேர்ச்சி கண்ட மாணவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் 98.24%, சிவகங்கையில் 96.97% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருச்சியில் 96.55% மாணவர்களும், தென்காசியில் 96.15% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் 96.12% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். +2 தேர்வு முடிவுகளில் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களின் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதில் முதல் 5 மாவட்டங்கள் வெளியாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதம் தொடர்பான அந்த விவரங்கள் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. முதலிடம் ஈரோடு, 2ஆம் இடம் சிவகங்கை, 3ஆம் இடம் கன்னியாகுமரி, 4ஆம் இடம் திருநெல்வேலி, 5ஆம் இடம் திருச்சி ஆகிய மாவட்டங்கள். இதே போல அதிக தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளிலும் ஈரோடு, சிவகங்கை முதலிடம் பெறுகிறது. அங்கு திருச்சி 3ஆம் இடம், தென்காசி 4ஆம் இடம், கன்னியாகுமரி 5வது இடம். ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி விகிதத்தை நாம் பார்த்தோம் என்றால் ஈரோடு, சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய 5 மாவட்டங்களில் அதிக மாணவர்கள் தேர்ச்சி பெற்று முதல் 5 இடங்களை பிடித்திருக்கிறார்கள்.